வணக்கம் நண்பர்களே. சாஜி ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டே ஒன் டிசீஸ். அந்த தொடரில் வைட்டமின் கே டிஃபிஷியன்சி, வைட்டமின் கே குறைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வைட்டமின் கே பற்றி தெரியுமான்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். சிறிய காயத்திற்கு அதிக நேரம் இரத்தம் வடிகிறதா? உடலில் அடிக்கடி காரணமின்றி நீல நிற தழும்புகள், அதாவது பெரிசஸ் ஏற்படுகிறதா? இது விட்டமின் கே குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம். இந்த விட்டமின் கே என்பது இரத்தம் உறைவதற்கும், அதாவது பிளட் கிளாட்டிங், எலும்பு ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமான வைட்டமின். இந்த வீடியோவில் வைட்டமின் கே என்றால் என்ன, உடலுக்கு ஏன் அவசியம், வைட்டமின் கே குறைபாடு ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, ஆபத்துக்கான காரணிகள் என்னென்ன பரிசோதனைகள் இருக்கின்றன, என்னென்ன சிகிச்சை முறைகள், வைட்டமின் கே நிறைந்த உணவுகள் என்னென்ன, தடுக்கும் வழிமுறைகள், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், நல்ல பயனுள்ள தகவல் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதல்ல விட்டமின் கே என்றால் என்ன? விட்டமின் கே என்பது கொழுப்பில் கரையக்கூடிய, அதாவது ஃபேட் சால்யூபிள் வைட்டமின். இதன் முக்கிய பணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரத்தம் உறைவதற்கு தேவையான புரதங்களை உருவாக்குகிறது, அதிக இரத்த போக்கை தடுக்கிறது, எலும்புகளை வலுப்படுத்த இது மிகவும் உதவுகிறது, எலும்பு தாதுக்கள் சரியாக சேர இந்த விட்டமின் கே பணி செய்கின்றன. ஸோ இந்த 4 தான் இதோட முக்கிய பணிகள். ஸோ இரத்தம் உறைவதற்கு தேவையான புரதங்களை உருவாக்க இந்த விட்டமின் கே உதவுது, அதிக இரத்த போக்கத்தை தடுக்க இந்த விட்டமின் கே உதவுது, எலும்புகளை வலுப்படுத்த உதவுது, எலும்பு தாதுக்கள் சரியாக சேர இந்த விட்டமின் கே உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விட்டமின் கே ஒரு 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று விட்டமின் K1, அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் K2. விட்டமின் K1 ஃபைலோகுயினின்னு சொல்லுவாங்க. இது பச்சை கீரைகளில் அதிகமாக காணப்படுது. விட்டமின் K2 பார்த்திங்கன்னா மெனாகுயினின்னு சொல்லுவாங்க. சில பால் பொருட்கள், முட்டை, இறைச்சி மற்றும் குடல் நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்படுவதுதான் இந்த K2. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விட்டமின் கே குறைபாடு ஏன் ஏற்படுகிறது, இதற்கான முக்கிய காரணங்கள். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த பச்சை கீரைகளை சிலவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. சாப்பிடாம குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த விட்டமின் கே குறைபாடு ஏற்படுகிறது. அப்புறம் கொழுப்பு உறிஞ்சும் உடல் நோய்கள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு விட்டமின் கே குறைபாடு ஏற்படும். நீண்ட காலமாக ஆன்டிபயோட்டிக்ஸு, அதாவது ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் சாப்பிடும் போதும் இந்த விட்டமின் கே குறைபாடு ஏற்படுகிறது. சிலவங்களுக்கு கல்லீரல் நோய் இருந்தால் இந்த விட்டமின் கே குறைபாடு, சில மருந்துகள், எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம், இரத்த உறைவை தடுக்கும் மருந்துகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு விட்டமின் கே குறைபாடு அதிகமாக ஏற்படுவதற்கான காரணமாக அமைகிறது. இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, சிறிய காயத்திற்கும் அதிக நேரமாக இரத்தம் வடிதல். அப்புறம் பார்த்திங்கன்னா, சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பல்லு கடையில் உள்ள ஈறுகளிலிருந்து இரத்தம் வடியும், சிலவங்களுக்கு மூக்கில் இரத்தம் வடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, உடலில் காரணமின்றி நீல தழும்புகள் காணப்படும். பெண்களுக்கு அதிக மாதவிடாய் இரத்தப்போக்கு. இதனால உங்களுக்கு விட்டமின் கேக்கான அறிகுறிகளாக கருதப்படுகிறது. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. சிறிய காயத்திற்கும் அதிக நேர இரத்தம் வடிதல், ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுதல், மூக்கில் இரத்தம் வருதல், உடலில் காரணம் இல்லாமல் நீல தழும்புகள் வருதல், பெண்களுக்கு அதிக மாதவிடாய் இரத்தப்போக்கு. இதுதான் இதோட ஆரம்ப அறிகுறிகள். இது கடுமையாக போச்சு அப்படின்னா உட்புறமாக இரத்த கசிவு ஏற்படும். சிலவங்களுக்கு இரத்த வாந்தி அல்லது கருப்பு நிறமலம் இதெல்லாம் வந்துச்சுன்னா, இந்த இரத்த வாந்தி அல்லது கருப்பு நிறமலம் வருது அப்படின்னா உடனே நீங்கள் அவசர மருத்துவ உதவி தேவை. ஸோ உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம். எலும்பு பலவீனம், புதிதாக பிறந்த குழந்தைகளில் ஆபத்தான இரத்த கசிவு, இதெல்லாம் தான் இதோட கடுமையான அறிகுறிகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது யாருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் பார்த்திங்கன்னா, புதிதாக பிறந்த குழந்தைகள், உடல் உறிஞ்சும் நோய் பிரச்சனைகள் உள்ளவர்கள், குரோனின் டிசீஸ் அல்லது சிலியாக் டிசீஸ் உள்ளவர்களுக்கு அதிக பிரச்சனை ஏற்படுத்தும்.
நீண்ட கால ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துபவர்கள், கல்லீரல் நோய் உள்ளவர்களுக்கு இது மிக ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த பிரச்சனைகள் உள்ளவங்கலாம் கொஞ்சம் கவனமாக உங்களோட உடல்நிலைகளை பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதற்கான பரிசோதனைகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மருத்துவ வரலாறு பார்ப்பாங்க. அப்புறம் உடல் பரிசோதனை செய்வாங்க. அப்புறம் பிளட் கிளாட்டிங் டெஸ்ட் முக்கியமானது. பிடி ப்ரோத்ரோம்பின் டைம் ஐஎன்ஆர் அப்படின்ட்டு 2 டெஸ்ட் இருக்கு. இது வந்து பிளட் கிளாட்டிங்னே உள்ள டெஸ்ட்டு. அப்புறம் பிளட் டெஸ்ட், தேவையான பிற பரிசோதனைகள் இதெல்லாம் தான் இதோட முக்கியமான பரிசோதனைகள். இதுக்குன்னு சிகிச்சை முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, வைட்டமின் கே சப்ளிமெண்ட்ஸ். மருத்துவரின் ஆலோசனைப்படி சிலவங்களுக்கு வைட்டமின் கே சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. கடுமையான இரத்த கசிவு இருந்தால் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை தேவைப்படுவதற்காக அனுமதிக்கப்படுவாங்க. அடிப்படை நோய்க்கான சிகிச்சை, அதாவது காரணத்தை கண்டறிந்து அதுக்கான சிகிச்சையை அளிப்பாங்க. டாக்டர்ஸும் அளிக்க வேண்டும். இதெல்லாம் தான் மெயினான இது. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை நோயின்னு பார்த்தீங்கன்னா, குடலுக்கு உள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தீர்த்த பிறகு தான் இந்த விட்டமின் கேக்கு உள்ள சொல்யூஷனை நமக்கு தெரிய வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வைட்டமின் கே நிறைந்த உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரைகள், ப்ரோக்கோலி, முருங்கைக்கீரை, முட்டைகோஸ், லெட்யூஸ், கிவி பழம், அவகோடா, சோயாபீன்ஸ் இதில் எல்லாம் நிறைய வைட்டமின் கே நிறைந்த உணவுகள் இருக்குது. உங்களோட மருத்துவ ஆலோசனை மற்றும் டயட்டீஷியன் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் என்ன சாப்பிடலான்னு உள்ளதை நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, சிலவங்களுக்கு சில உணவுகள் அலர்ஜியை ஏற்படுத்தும். அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிறந்த ஆலோசனைகளை பெற்று எடுப்பது மிகவும் நல்லது. நான் சொன்ன இவ்வளோத்துலேயும் முக்கியமாக விட்டமின் கே நிறைய இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, தடுக்கும் வழிமுறைகள்னு பார்த்திங்கன்னா, தினமும் பச்சை கீரைகள் சாப்பிடுங்கள். ஏதாவது டெய்லி ஒரு பச்சை, அதாவது பசலைக்கீரையோ இல்லைன்னா முருங்கைக்கீரையோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சமநிலையான உணவு எடுங்க. எடுக்கிற உணவை சமயமாட்டு பார்த்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது வந்து உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீண்ட காலமாக மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் தான் இதற்கான முக்கியமான தடுக்கும் வழிமுறைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, மருத்துவரை நம்ம எப்போ அணுக வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காரணமின்றி அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்படும், அடிக்கடி நீல தழும்புகள் ஏற்படும், கருப்பு நிற மலம் ஏற்படலாம், அப்புறம் இரத்த வாந்தி, காயம் மாறாமல் தொடர்ந்து இரத்தம் வடிந்துட்டே இருந்ததுன்னா அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரை அணுகி அதற்கேற்ற மாதிரி உள்ள மருந்துகளை எடுத்துக்கொள்வது, மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். ஸோ நீங்கள் அலட்சியம் செய்யாதீங்க. எந்த ஒரு அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுவது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ டோன்ட் இக்னோர். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா, சிலவங்க வந்து ஒரு சில நம்பிக்கைகள்னு சொல்கிற வரைக்கும் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நினைக்கலாம். விட்டமின் கே என்பது இரத்தம் உறைவதற்கு மட்டும் பயன்படும் அப்படின்ட்டு எனக்கு இல்லை. இந்த விட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் அனைவரும் விட்டமின் கே சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைபாடு உள்ளவர்களுக்கு அல்லது மருத்துவ பரிந்துரைத்தால் மட்டுமே சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாமல் தேவையில்லாமல் நீங்களாட்டு இந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்குங்க. பச்சை கீரை சாப்பிட்டால் உடனே குறைபாடு சரியாகி விடும்னு பார்த்தீங்கன்னா, குறைபாட்டின் காரணத்தை பொறுத்து சிகிச்சை மாறுபடும். பச்சை கீரைகளும் எடுத்துக்கொள்ளலாம். அது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அவாய்ட் பண்ணாமல் அந்த பச்சை கீரைகளில் கிடைக்கிற விட்டமின் கேயும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் அது பச்சை கீரை எடுக்க சொல்கிறது. ஸோ நண்பர்களை அலட்சியம் செய்யாதீங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னிப்பாக கவனித்து, ஒவ்வொரு அறிகுறிகளையும் கவனித்து நீங்கள் மருத்துவரை அணுகி உங்களான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமானது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இக்னோர் பண்ணாதீங்க, உடனே மருத்துவரை அணுகுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும். நண்பர்கள், இந்த விட்டமின் குறைபாடு சிலருக்கு மட்டுமே ஏற்படும் என்றாலும் இரத்தம் உறைவதற்கு, எலும்பு ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் முக்கியமான வைட்டமின். தினமும் பச்சை கீரைகள் உணவில் சேருங்கள், சமநிலையான உணவை பின்பற்றுங்கள், தேவையில்லாமல் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளாதீங்க. அதிக இரத்தப்போக்கு அல்லது அடிக்கடி நீல தழும்புகள் இருந்தால் மருத்துவரை அணுகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சாந்தி தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தினமும் புதிய ஆரோக்கிய வீடியோக்களை
பாருங்க. சரியான சத்து, பாதுகாப்பான வாழ்க்கை. நண்பர்களே, என்னோட சேனல்ல வந்து ஒன் டே ஒன் டிசீஸ் இருக்கும். டெய்லி பாருங்க என்னோட சேனல. ஆ டெய்லி ஒவ்வொரு நோய பத்தி போட்டிருப்பேன். சில நோய்கள் உங்களுக்கு தெரியும். சில நோய்கள பத்தி தெரியாமல் இருக்கலாம். ஸோ, உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். ஸோ, மறக்காம பாருங்க. நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.